Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.2ல second sum. Find the rank by row reduction method. இந்த மேட்ரிக்ஸோட ரேங்கை ரோ ரிடக்ஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படின்னா நம்ம இதை ரோ எக்லான் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணணும். இதை ரோ எக்லான் ஃபார்முக்குனா இதோட லீடிங் டயகனலுக்கு கீழே எல்லாமே 0 ஆக்கணும். ஸோ இதோட லீடிங் டயகனல்ங்கிறது 1 -1 3 இதுதான் லீடிங் டயகனல். ஸோ அது கீழே இருக்கிற எல்லாமே நம்ம 0 ஆக்கணும். ஸோ நான் இதை ஃபர்ஸ்ட் ரோ எதுவுமே மாற்ற வேண்டாம், அதனால் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 1 2 and -1. செகண்ட் ரோவை நம்ம அப்படியே ரஃப் ஒர்க்கில் எழுதிக்கலாம். 3 -1 2. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 3 6 -3. தென் இது எல்லாத்தையும் நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். ஸோ நம்ம இது பண்ணும்போது 3 -3 0, -1 -6 -7, 2 + 3 5. ஸோ செகண்ட் ரோ என்ன ஆகுது? 0 -7 5. என்ன பண்ணியிருக்கோம்? ரோ 2வை ரோ 2 -3 டைம்ஸ் ரோ 1 பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் ரோ என்ன? தேர்ட் ரோ 1 -2 3. ஸோ அதுக்கும் நம்ம ஃபஸ்ட் ரோ வச்சு தான் மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே 1 இங்கேயும் 1ங்கிறனால நான் அப்படியே எழுதிக்கிறேன். 1 2 -1. இப்போ நான் அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இட் பிகம்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 -1 0, -2 -2 -4, 3 + 1 4. ஸோ தேர்ட் ரோ 0 -4 4. இது என்ன பண்ணியிருக்கோம்? ரோ 3யை ரோ 3 மைனஸ் ரோ 1 பண்ணியிருக்கோம். அடுத்து ரோ 4 1 -1 1. இதையும் ஃபர்ஸ்ட்டை வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். 1 2 -1. இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது நம்ம இது பண்ணும்போது 1 -1 0, -1 -2 -3, 1 + 1 2. ஸோ லாஸ்ட் ரோ 0 -3 2. லாஸ்ட் ரோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? R4 R4 -R1 பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு 3 எலமெண்ட் 0 ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு என்னென்ன எலமெண்ட் இன்னும் 0 ஆகணும்? இது இந்த 3 தான். ஸோ செகண்ட் ரோலையும் நம்ம இனிமேல் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். இனிமேல் அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப், திஸ் இஸ் 1 2 -1 0 -7 5. இது ரெண்டும் 4 4ங்கிறனால நம்ம இதை டிவைடட் பை 4 போட போகிறோம். ஸோ இது 0 -1 1 0 -3 2. ஓகேவா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரோ 3யை ரோ 3 டிவைடட் பை 4 பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு இது கிடைக்கிது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதே இதை எழுதிட்டு 1 2 -1 0 -7 5 0 -1 1. இந்த ரோ வச்சு மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபோர்த் ரோ எழுதிக்கிறேன். 0 -3 2. இப்போ இருக்கிற தேர்ட் ரோவை இன்டூ 3 பண்ண போகிறேன். ஸோ இது என்ன ஆகும்? 0 -3 3. இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். ஸோ இது 0, இதுவும் 0, இது -1. ஸோ கடைசி இது 0 0 -1 ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? R4 -3R3 பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம். இன்னுமே நம்மளுக்கு என்னென்ன 0 ஆகணும்? இதுவும் 0 ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம 0 பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இதை பண்ணலாம். ஸோ நான் இதை 0 பண்ணுறதுக்காண்டி இது கூட மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறோம்? 1 2 -1 0 -7 5. இது கூட மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி நான் தேர்ட் ரோவை 7ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும்? 0 -7 7. இப்போ செகண்ட் ரோவை அப்படியே எழுதுகிறேன். 0 -7 5
மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இட் பிகம் 0 0 2 0 0 2. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தேர்ட் ரோவை 7ஆல் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ரோ 2ஆல் மைனஸ் பண்ணியிருக்கோம். மீதி ரோ நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இன்னுமே இதில் நம்மளுக்கு ஒரு எலமெண்ட் மட்டும்தான் 0 ஆகணும். அப்போ தான் இது வந்து ரோ எக்லான் ஃபார்முக்கு வரும். ஸோ நான் இந்த ஒரு எலமெண்ட்டை 0 ஆக்கிறக்காண்டி ரோ 4ஐயும் ரோ 3ஐயும் மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ 1 2 -1 0 -7 5 0 0 2. இந்த லாஸ்ட் ரோ அதாவது 0 0 -1. ஸோ நம்ம வந்து இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 0 0 -2ன்னு ஆகிடும். ஸோ அப்புறம் தென் 0 0 -2 நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறதுனால -2 வேண்டாம், அப்படியே ப்ளஸ்ஸாகவே இருக்கட்டும். தென் இது கேன்சலே ஆகிடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன எழுதிக்கலாம், ஃபைனல் இது 0 0 0. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணோம், ரோ 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இட் இஸ் 2 டைம்ஸ் ரோ 4. அப்புறம் ரோ 3ஆல் ப்ளஸ் பண்ணிட்டோம், ப்ளஸ் ரோ 3. இப்போ இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்துருச்சு. ரேங்க் ஆஃப் ஏ நான் என்ன சொன்னேன், நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ். எவ்வளோ நான்-ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் அதோட ரேங்க். இங்கே மொத்தம் எவ்வளோ நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது, 1 2 3 நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏங்கிறது 3.